அண்மை செய்தி. சீனாவின் தியான்ஜின் நகரில் காருக்குள் இருந்தபடியே பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் 50 நிமிடங்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த ஆலோசனை குறித்து மேலும் சொல்லுங்கள். சீனாவினுடைய தியான்ஜின் நகரில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக சென்றிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு அந்த கூட்டமைப்பில் பங்கேற்ற பிறகு காரில் புதினுடன் சென்றிருந்தார். அந்த பயணத்தின் பொழுது ஏறக்குறைய 50 நிமிடங்கள் பிரதமர் மோடியும் ரஷ்யாவினுடைய அதிபர் புதினும் காரில் இருந்தபடியே ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். புதினுடன் RS செனட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயர் ரகத்தாலான காரிலே பிரதமர் நரேந்திர மோடி பயணம் செய்திருக்கின்றார். புதினுடைய அழைப்பினை ஏற்றுக்கொண்டுதான் புதின் பயன்படுத்தக்கூடிய அந்த RS செனட் என்கின்ற காரிலே பிரதமரும் பயணம் செய்திருக்கின்றார். ரஷ்ய அதிபருக்கென இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ கார் தான் அந்த RS செனட் என்று சொல்லப்படக்கூடிய வகையை சார்ந்த கார். பல்வேறு நவீன பாதுகாப்பு வசதிகள் கொண்ட அந்த காரிலே ஏறக்குறைய 50 நிமிடங்கள் பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்யாவினுடைய அதிபரும் ஒரு நீண்ட ஆலோசனையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். உக்ரைன் தொடங்கி அமெரிக்கா வரை பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இதில் பேசப்பட்டிருக்கும் என்று தெரிய வந்திருக்கின்றது. சீனாவினுடைய தியான்ஜின் நகரிலே காருக்குள் இருந்தபடியே பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் 50 நிமிடங்கள் ஆலோசனை மேற்கொண்டிருந்த நிலையில்தான் சீனாவினுடைய அந்த தியான்ஜின் நகரில் விளாடிமிர் புதின் தன்னுடைய RS செனட் என்று சொல்லப்படக்கூடிய வகையிலான காரிலே பிரதமரை அழைத்து சென்றிருந்தார். உயர்மட்ட நிலையிலான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்ற அரங்கத்திற்கு இருவரும் சென்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. பேச்சுவார்த்தை நடைபெற்ற அரங்கத்திற்குள் வாகன அணிவகுப்பு நுழைந்த பிறகும் கூட பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்யாவினுடைய அதிபர் புதினும் காரில் இருந்து இறங்கவில்லை. தொடர்ந்து அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதன் காரணமாக அமெரிக்கா இந்தியாவிற்கு எதிராக பரஸ்பர வரி விதிப்பு என்ற அடிப்படையிலே தன்னிச்சையாக 50% வரிகளை விதித்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் அமெரிக்காவினுடைய நிர்பந்தங்களுக்கு அடிபணியாமல் இந்தியா தொடர்ந்து தன்னுடைய வெளியுறவு கொள்கையில் எவ்வித சமரசமும் இல்லாமல் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குகின்றது. அது மட்டுமல்லாமல் சீனாவுடனான தன்னுடைய பழைய நட்புறவை இந்தியா மீண்டும் புதுப்பித்திருக்கின்றது. மேலும் ஜப்பானுடனும் தற்பொழுது ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் கூடுதலாக நட்புணர்வோடு இந்தியா செயல்பட தொடங்கி இருக்கின்றது. எனவே ரஷ்யாவினுடைய அதிபருடன் 50 நிமிடங்கள் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு தொடர்பாக அதில் பேசப்பட்டிருக்கின்றன. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குவது தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றன. உக்ரைன் உடனான அந்த போர் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கின்றன. 50 நிமிடங்கள் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. ஏறக்குறைய அந்த அரங்கத்தை வந்தடைந்த பிறகும் கூட பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்யாவினுடைய அதிபரும் அந்த காரை விட்டு இறங்காமல் தொடர்ந்து காருக்குள் அமர்ந்தபடியே உலக அரசியல் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கின்றார்கள் என்ற விவரம் தெரிய வந்திருக்கின்றது. RS செனட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கார் ரஷ்யாவினுடைய அதிபருக்கு என செய்யப்படக்கூடிய கார். அந்த காரிலே அவ்வளவு எளிதாக ரஷ்யாவினுடைய அதிபரை தவிர்த்து பிற யாரும் பயணம் செய்ய முடியாது. பிரதமர் நரேந்திர மோடியை தன்னுடைய அந்த ரகசிய காரில் அழைத்து சென்றிருப்பதன் மூலமாக ரஷ்யாவினுடைய அதிபர் இந்திய பிரதமருடனான தன்னுடைய நட்புறவையும் இந்தியாவுடன் இந்த தருணத்தில் ரஷ்யா எந்த அளவு நெருக்கமான உறவை பேண வேண்டும் என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை காட்டக்கூடிய விதமாக அமைந்திருக்கின்றது. எனவே 50 நிமிடங்கள் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய வரி விதிப்பிற்கு எதிராக அந்த நாட்டுக்கு எதிராக பல்வேறு நாடுகளையும் ஒன்று திரட்டி வரக்கூடிய ரஷ்யாவிற்கு இந்தியாவினுடைய ஆதரவும் தேவைப்படுகின்றது. மேலும் சீனாவுக்கும் இந்தியாவுடைய நட்பு தேவைப்படுகின்றது. இந்தியா போன்ற ஒரு வளரும் நாட்டுடைய நட்பை பெற்றுக்கொண்டு சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவினுடைய தன்னிச்சையான செயல்பாடுகளை எதிர்த்து நிற்பதற்கான ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கின்றன. மேலும் அமெரிக்க சந்தைகளுக்கு மாற்றாக நாம் சீனாவின் சந்தையையும் அதே போன்று ஜப்பான், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுடைய வர்த்தக சந்தைகளையும் பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வெளியுறவு வியூகத்தையும் இந்தியா வகுத்து வருகின்றது. இந்த நேரத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர், சீனாவினுடைய அதிபர், ஜப்பான் நாட்டினுடைய மூத்த தலைவர்கள் என்று பலரையும் பிரதமர் நரேந்திர மோடியும் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை, வெளியுறவுத்துறை செயலாளர்கள் உள்ளிட்டவர்களும் அடுத்தடுத்து சந்தித்து சீனாவில் இருந்தபடியே பேசி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.